சுவடுகள் சேனல் ஆதரவாளர்களுக்கு எனது பணிவான நண்பு வணக்கங்கள். இப்பொழுது நாம் காணப்போவது ஒரு முக்கியமான விஷயம். அதாவது கடைசி வரை பாருங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நாம் 1952 நமது நாட்டில் முதலில் தேர்தல் வந்தது. அப்பொழுது திமுக ஆரம்பிக்கப்பட்டிருந்தாலும் அதில் பங்கு கொள்ளவில்லை. அப்பொழுது அறிஞர் அண்ணா அவர்கள் திமுக தலைவர். இந்த நிலையில் 1952 தேர்தலில் போட்டியிட்டார்கள். அதில் அவ்வளவு பெரிய மாபெரும் தலைவர், அவருக்கு இணையானவர் அந்த காலகட்டத்திலும் சரி எந்த காலகட்டத்திலும் எங்குமே இல்லை, இப்பொழுதும் இல்லை. அப்பேற்பட்ட தலைவர் 20 தொகுதிகளில் தான் வெல்ல முடிந்தது. 57 ஆண்டாம் தேர் 50 அளவுக்கு வென்றார். அதுக்கு அடுத்து 62 கொஞ்சம் கூடுதலாக 67 தான் முழுமையாக ஆட்சியை கைப்பற்றினார். அந்த மாபெரும் மனிதரே 3 தேர்தல்களில் பாடுபட்டு தான் ஆட்சியை கைப்பற்றினார். இப்பொழுது என்ன நிலைமை? இப்பொழுது மத்தியில் ஆளும் பிஜேபி கடந்த 5 தேர்தல்களாக குஜராத்தில் தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றுகிறது. அதேபோல் மத்தியில் அதே பிஜேபி 3 தேர்தல்களாக தொடர்ந்து ஆட்சியை கைப்பற்றுகிறது. இப்படி இருக்கையில் இந்த தேர்தல்களில் தெல்லுமுள்ளு என்று தான் நாம் சொல்ல முடியும். அது உண்மை, அது உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை. ஆனால் இந்த தேர்தல் தெல்லுமுள்ளுகள் மிகவும் மக்களினுடைய வாக்குப்பதிவு போல ஒரு தோற்றத்தை உண்டு பண்ணுவதற்காக இங்கு ஜெயிப்பதும் அங்கு தோற்பதும் அங்கு வேறொருவர் ஜெயிப்பதும் இதெல்லாம் ஒரு திட்டமிட்ட செயல். இந்த செயலை மக்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கிறார்கள். வாஜ்பாய் அவர்கள் எவ்வளவு காலம் தேர்தலில் போட்டியிட்டாலும் அவர் இரட்டை இலக்க எண்ணை கூட அவருடைய கட்சிக்கு கொண்டு வர முடியல. அதாவது அந்த மாதிரி ஒரு அவ்வளோ பெரிய தலைவர். அவர் அல்லாத இன்றைக்கு மோடி எப்பொழுது பார்த்தாலும் ஜெயிக்கிறார், எங்கே பார்த்தாலும் ஜெயிக்கிறார். அவங்க திட்டம் போடுகிற வகையிலெல்லாம் ஜெயிக்கிறார். இதுக்கெல்லாம் காரணம் என்ன? இதுக்கெல்லாம் ஒரே காரணம் இவிஎம் தான். மக்களே, நீங்கள் இவிஎம்க்கு எதிராக செயல்பட வேண்டும் என்பது மிக மிக முக்கியம். அதற்கு இவிஎம்க்கு எதிரான ஆதரவுகளை தந்து கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த நாட்டில் ஜனநாயகம் உண்டாகும். ஆனால் எப்படி இந்த இவிஎம் ஒழியப் போகிறது என்பது தெரியவில்லை. ஆனால் உங்களது எதிர்ப்பில்லாமல் அது ஒழியாது. ஆகவே எவ்வளோ பெரிய தலைவர்களும் சாதிக்க முடியாததை தாவேகா என்ற கட்சியை தொடங்கிய ஒரு நடிகர் சாதித்து விட முடியுமா? அதில் சாதனை நம்புகிறீர்களா? நம்பவே முடியாது. இப்பொழுது சொல்லுகிறேன், வாக்குச்சீட்டு முறையில் தேர்தல் வைத்தால் பிஜேபி அகில இந்தியாவிலும் இரட்டை இலக்க